அனைவருக்கும் வணக்கம். தென்மலை வர்மா சென்டர் ஸ்பெஷல் எஜுகேஷனில் நிறைய மீத்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது செகண்ட் திங், ஹேலோ எஃபெக்ட். ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் புவர் டிசிஷன் மேக்கிங். அதாவது ஒரு பெரிய அட்மாஸ்பியரு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்புறது. ஒரு எளிமையான ஒரு இடத்த பார்த்து இது இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இந்த அளவுக்கு அதில் நடக்க போகுது, இதில் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இருக்காதோ அப்படின்னு நம்புறது தான் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னா, பேரண்ட் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பெரிய அட்மாஸ்பியரை பார்த்துட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம குழந்தைக்கு உடனே க்யூர் ஆயிரும் அப்படின்னு நம்புறது இந்த இடத்துல வந்து தவறான செயல். அதை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அது தவறான செயல். எப்பவுமே பெரிய பெரிய லாக்கருக்கு எளிமையான சாவி தான் வந்து திறக்கிறதுக்கு பயன்படுது இல்லையா. அதே மாதிரி ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷனும் பெருசாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட சொல்யூஷன் ரொம்ப எளிமையாகவே இருக்கணும். இங்கே இந்த ஹேலோ எஃபெக்ட் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பேரண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்த பார்த்தோன்னே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து அதோட டிசிஷனும் தவறாகவே இருக்கு. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தை படைத்தவர் இறைவன். அப்போ நம்மளுக்கு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னா இறைவன். இறைவன் மட்டும்தான் தெரியும் எது வந்து சரியான சொல்யூஷன் இல்லையா. அப்ப இறைவனோட குழந்தைக்கு தெரியாத அந்த குழந்தைக்கு எது நல்லது பண்ணணும்னு. அப்ப நம்மளை நோக்கி ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா, அஸ் ஏ பேரண்டா வந்து என்ன புரியும்னா, நான் வந்து ஒரு கருவி, எனக்கு ஒரு விஷயத்த வருது அப்படின்னா இறைவன் வந்து ஒரு நல்லதை தான் எனக்கு செய்வார் அப்படின்னு முழுசா வந்து நம்பணும். முதல்ல வந்து அஸ் ஏ பேரண்டா வந்து அந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற இடத்த எரேஸ் பண்ணிட்டு இங்க ட்ரஸ்ட்ன்ற வேர்டை போடுங்க. உங்க குழந்தைக்கு தேவைப்படுறது அம்மாவோட, ஒரு ஃபேமிலியோட முழுமையான கேர், அன்பு. செகண்ட் ட்ரஸ்ட். இந்த ரெண்டை மட்டும் ஒரு பேஸா வச்சு உங்க குழந்தைக்கு உண்டான ட்ரைனிங்கையும் டெவலப்மெண்ட்டையும் கொடுக்குறப்ப கண்டிப்பா அது நல்லதே நடக்கும்னு நம்புங்க. இறைவன் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் செய்வார். ஓகேவா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.